புதிய சிந்தனையான பொங்கல் மலரினை இந்த ஆண்டு 2026 மலர் வெளியீட்டு விழாவின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட மார்க்சிய பெரியார் பொது உடைமை கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சி நடராசன் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையில் உள்ள அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனையாளன் இப்பொழுது புதிய சிந்தனையாளனாக உருவெடுத்து வந்திருக்கிறது. அண்ணன் பாலாசா வல்லவன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தொடர்ந்து பொங்கல் மலர் எப்படி ஐயா ஆணைமுத்து அவர்கள் சிந்தனையாளன் மலரை கொண்டு ஒரு பெரிய ஆயுதத்தை களமாடுவதற்கு நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி கொண்டிருப்பதும் மாத இதழின் மூலமாய் வழங்கி கொண்டிருப்பதும் என்ற அந்த தொடர் நிகழ்வில் இப்பொழுது ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை தகையாளர்களுக்கும் சிறந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சுயமரியாதை இயக்கத்தை அதை குறித்து பேசுவதற்கு முன்பாக நான் எதை சார்ந்தவன் என்று சொல்லி இங்கே ஒருவர் மானமிகு சுயமரியாதைக்காரனாய் பொங்கி எழுந்தவர் அண்ணன் சம்பத் அவர்கள். எனக்கும் சுயமரியாதை இயக்கத்துக்கும் தொடர்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனதும் அவருடைய செயல்பாடுமே மொத்தமாக தந்தை பெரியாரினுடைய சுயமரியாதைக்காரராக தான் செயல்பட்டிருக்கிறார். அவருடைய இயல்பு அது. எதையும் மனதில் வைத்து கொள்ள மாட்டார். மனதில் வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தவறான செய்திகள் எதுவும் அவரிடம் இருந்து வராது. எதையும் வெளிப்படையாக நியாயமான கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை வலிமையாக சொல்லக்கூடியவர். அந்த வகையில் தான் அவர் உரையாற்றிய கருத்து அவையோரில் அனைவருக்கும் வரவேற்கக்கூடியதாகவே இருந்தது. உண்மையும் அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கான பணிகள் சில சூழல் காரணமாகத்தான் காலையில் எழுந்த உடனே நாங்கள் எல்லாம் ரெடி ஆகலான்னு பார்த்தா 2 இறப்புகள் முக்கியம் வாய்ந்தவங்களுக்கு. அதனால் உடனே போய் அதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சிற்றுண்டியை அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த கால சூழல்னால தான் கொஞ்சம் தாமதமானது. அதற்காக முதலில் பொறுத்துக்கொள்ள நான் நண்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படி அண்ணன் சொல்கிறார் அப்படின்னா அவரோட இயல்பு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அவருடைய மகள் திருமணங்களை பற்றி சொன்னார். ஒவ்வொருத்தவங்களுடைய திருமணங்கள் போதும் எப்படி இருந்ததுன்னு. அவங்க வீட்டு திருமணங்களில் நானும் பங்கேற்றிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக இல்லை, அவங்க வீட்டு பிள்ளையாக நானும் போய் பங்கேற்றிருக்கிறேன். அது எப்படி நடத்துவாருன்றதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியும். பெரியாருடைய படத்தையும் காமராஜருடைய பெருந்தலைவர் காமராஜருடைய படத்தையும் அச்சிட்டு கொடுத்தேன். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாங்கன்னு. 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லாமையா மீண்டும் மூடப்பட்ட பள்ளிகள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் திறந்தாருன்றது தான் முதல் கேள்வி. 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லாமல் தான் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் மதிய உணவு கொடுக்கணும்னு நேற்று சுந்தரவேடுவேல் சொன்னார்னா அது ஆமாம் செய்யணும்னு சொன்னார். 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லாமையா இங்கே இந்திக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி தமிழோடு சேர்த்து ஆங்கிலம் இருப்பதில் அவரும் ஆமோதித்தவர். அப்படின்னும் போது அது குலக்கொழுந்து. அது குலக்கொழுந்து என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் வரவேற்கப்பட்டு அந்த குலக்கொழுந்து அவர்களை திராவிட இயக்க சிந்தனையிலிருந்து, சுயமரியாதை இயக்க கோட்பாடுகளிலிருந்து, அதன் குறிக்கோள்களிலிருந்து பிரித்து பார்க்க முடியாத விடுதலை போராட்ட வீரர். நீங்கள் ஒன்றா காங்கிரஸ்காரன்னு வச்சுக்கினீங்க, நீங்களே ஜனதா பார்ட்டின்னு பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் பிரிச்சுக்கிட்டீங்க. நாங்கள் அப்படி பார்க்கல. விடுதலை, நாட்டின் விடுதலைக்கான ஒரு போராட்ட தியாகி நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். அந்த வகையில் தந்தை பெரியார் வழியில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அல்ல உலகமே பெரியார் மயமாகும் என்று நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் லண்டனுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கே சென்று தந்தை பெரியாருடைய புகைப்படத்தை திறந்து வைத்து ஒரு ஆற்றிய உரை என்பது இதற்கு முன்பாக பலர் சென்று பல இடங்களில் தந்தை பெரியாருடைய
சிறப்புகளை பற்றி, அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்கத்தை பற்றி, எதற்காக இது உருவாக்கப்பட்டது என்பதையெல்லாம் நீண்ட நெடிய வரலாற்றுகளை பல தலைவர்கள் சென்று பதிவு செய்திருக்கிறார்கள் என்றாலும் அது ஒரு முக்கியம் வாய்ந்த அவையாக, அதில் பங்கேற்றவர் ஒரு மாநிலத்தினுடைய, ஒரு நாட்டிலிருந்து வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவே பங்கேற்று பதிவு செய்திருக்கிறார் என்பது தான் முக்கியம் வாய்ந்தது, மிக சிறப்பானது. எனவே பெரியார் அவர்களை இனி கடப்பார அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்து உடைப்பேன், அதை உடைச்சி காட்டுறேன்னு. பெரியார் வந்து கடப்பாரெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் ஃபைட் பண்ணல, வெறும் தடியை வச்சுக்கிட்டே ஃபைட் பண்ணிட்டு போயிட்டார். அந்த தடி இது வரைக்கும் யாராலையும் உடைக்க முடியாத தடி. அது வெறும் சாதாரண தடி அல்ல. திராவிடம் என்ற அந்த தடி சுயமரியாதை, பகுத்தறிவு சிந்தனை என்ற அந்த பெரும் கருத்தியலோடு இருக்கக்கூடியது. அது இப்போ வரக்கூடியவங்க யாரெல்லாம் வந்து பேசிட்டு வராங்களோ அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் தட்டு போனவர் அவர். அதெல்லாம் வந்து அவங்க பாட்டங்கள்லேருந்து அதுக்கு முப்பாப்பட்டங்கன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரையும் அப்படி ஓரமாக தட்டி விட்டு லெஃப்ட் ஹேண்டில் நம்மளை இப்படி தூக்கி வந்து நிறுத்தி காமிச்சிட்ட தந்தை பெரியாரை இனிமேலும் இன்னும் நூற்றாண்டுகள் கழித்தும் சொல்லுகிறேன், யாராலும் நான் இங்கே இருக்கிறோமோ நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் இருப்போமோ என்று தெரியாது. ஆனால் தமிழ் மண் என்று இருக்கக்கூடிய இந்த மண்ணில் மன்னிக்கவும் இந்திய துணைக்கண்டம் முழுவதுமாகவே தந்தை பெரியாரினுடைய பெயரையும் அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் யாராலையும் உடைத்தெறிவோ தகர்த்தெறிவோ முடியாது. ஏன்னா அவர் உடைத்தெறிந்தது தகர்த்தெறிந்தது தான் இங்கே முக்கியமானது. அவர் உடைத்தெறிந்தது தகர்த்தெறிந்தது தான், மண்மூடி செய்தது தான் மூடத்தனமும், மூடத்தனத்தை பரப்புகின்ற பார்ப்பனியத்தையும் ஆதிக்கத்தையும் அடிமைத்தனத்தையும் புகுத்துகின்ற மனுதர்ம சாஸ்திரத்தையும் கொளுத்தி எல்லாத்தையும் போட்டு மூடி மறைச்சி போட்டு மண்மூடி வச்சுட்டு தான் போயிருக்கார். அதெல்லாம் இனிமேல் நீங்கள் தட்டி எழுப்பிட்டு கோல்வால்கர் பரம்பரையால் முடியாதது. புதியதாக இப்பெல்லாம் வந்து தமிழர் போர்வையில் வந்து போராட வரக்கூடியவர்களாக அறிவும் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லி அண்ணன் பேசினாங்க. மானமே இல்லாமல் அறிவே இல்லாமல் யாருன்னா இந்த மண்ணில் உலாவுறாங்கன்னா அவங்கள தற்குறிகள்னு தான் சொல்லுவாங்க. அந்த தற்குறிகள்ன்ற பெயர் கூட இப்போ யாரோ ஒரு குறிப்பிட்டவங்களை போய் சேர்ந்துச்சேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது மானமும் அறிவும் இல்லாதவர்களுக்காக சொல்லப்பண்ண ஒரு சொன்ன சொற்றொடர். என்னை பொறுத்தவரையில் எப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி இந்த மண்ணை சுத்தம் செய்து விட்டாரோ அதற்கு பிறகு தற்குறிகளுக்கு இங்கே இடமில்லை, தற்குறிகளும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். அப்படி தற்குறிகளாக செயல்படக்கூடியவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் தமிழர்கள் அல்ல, அவ்வளோதான். இது ரெண்டே விஷயந்தான். ஏன்னா அவர் உருவாக்கி கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டில் இனிமேல் தற்குறிகளுக்கு வேலை இல்லை என்பதை கட்டமைக்கப்பட்டது. அவர் அடித்தளமிட்டார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு மேல் கட்டிடத்தை கட்டினார். அதை அறிவார்ந்த சமூகமாய் மாற்றுவதுகின்ற அந்த பெரும் பணியில் கலைஞர் அவர்கள் நூலகங்களை அமைத்து நூல்களை வைத்திருக்கிறார். அதை பிரித்து படிக்கின்ற ஒரு சூழலை இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார். எனவே இங்கே தமிழ்நாடு என்பது அறிவார்ந்த சமூகம் உள்ளது. தற்குறிகளுக்கு இங்கே வேலை இல்லை, தற்குறிகளாக இருப்பவர்கள் தமிழர்கள் இல்லை, இவ்வளோதான் சொல்லலாம். திராவிடத்தை பற்றி பேசுகின்றவர்கள் எல்லாம் என்னென்னவா பேசுகிறாங்க, எப்படிலாம் பேசுகிறாங்கன்றது தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்க. இந்த பக்கம் பார்த்து பேசுறதை விட இந்த பக்கம் பார்த்து தான் பேசணும். ஏன்னா இந்த பக்கம் தான் எங்கள் அருமை இளைய சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்து பேசுனா திராவிடத்தை பற்றி எனக்கா பாடம் எடுக்கிற, நான் எழுதின கட்டுரையை நீ படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்கிறியா? தம்பி, நீ படிக்கிற ஸ்கூலில் நான் ஹெச்எம்மு, நான் பிரின்ஸிபல்னு சொல்கிறவங்களாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க. அதனால் இந்த பக்கம் பார்த்து பேசலாம் நான் கருதுகிறேன். அதனால் திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது தமிழுக்கு சம்மந்தமாக, தமிழுக்கு சம்மந்தம் இல்லை, இப்படிலாம் பேசுகிறவங்கெல்லாம் இருக்கிற நேரத்தில் திராவிடம்னா அது என்ன அந்த சொல் குறிக்கிறதுன்றது தான் முக்கியம். ஒரு மண்ணை குறிக்கிறதா, நிலப்பரப்பையா, இனத்தையா, மொழியா, இதையெல்லாம் கடந்து
சமத்துவத்திற்கான, சமூக நீதிற்கான, சுயமரியாதைக்கான, பகுத்தறிவு சிந்தனைக்கான, பெண் விடுதலைக்கான, பெண் உரிமைக்கான, மதசார்பற்ற தன்மைக்கான, இப்படி சொல்லிக்கிட்டே போகலான்ற அளவுக்கு அத்தனைக்குமான ஒரு சொல் திராவிடம் என்பது. என்சைக்ளோபீடியான்னு சொல்லக்கூடிய கருத்து களஞ்சியத்தில் கூட ஒரு சொல்லுக்கு இத்தனை சினோனிம்ஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் திராவிடம்ன்ற ஒரு சொல்லுக்கு இத்தனை சினோனிம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதன் தொடர்ச்சி அந்த அளவுக்கு நீடித்து கொண்டே இருக்கிறது. எனவே இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் திராவிடத்தை அறிந்தவர்களாய், தந்தை பெரியாரை புரிந்தவர்களாய், அதன் கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாய், அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களாய் என்று அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறோம். இங்கே மூத்தவராக இருக்கக்கூடிய அண்ணன் முகிலன் இருக்கார். அதே மாதிரி திரு ஜெயராமன் அவருடைய இணையரோடு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் என்னுடைய பேச்சு இதற்கு மேல் தொடர்வதை விட அந்த பேச்சுக்களில் அவர்கள் தருகிற கருத்துக்களில் நாம் பெற்று செல்லுவது மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கையிலேந்தி 2026 நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய போர்க்களத்தை சந்திப்பதற்கான ஆயுதமாய் எடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. என்னென்றால் இங்கே பேசும்போது சொன்னாங்க, திராவிடம்ன்றது என்னென்னு நம்ம மேயராக இருக்கக்கூடியவங்க ஒரு பெண்மணி. உண்மையை சொல்கிறேன், நானும் நிறைய நிகழ்வுகளில் பங்கேற்கிறோம். அது எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக பார்க்குறோம், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, இப்படி பல பேர் வர்றோம். அரசு பொறுப்புக்காக தேர்வு செய்யப்பட்டவர்களாக, மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் மேடைக்கு வருகிறோம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர், மாநகராட்சி மேயர் அல்லது அமைச்சர், இப்படிப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் எத்தனையோ பேர் வைத்திருந்தாலும் கூட என்னை உள்பட சேர்த்து தான் சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில், அது ஒவ்வொரு ஊரை பற்றி எனக்கு தெரியாது, நம்ம ஊரில் சொல்கிறேன், காஞ்சிபுரத்தில் எங்களுக்கெல்லாம் கொடுக்குற மரியாதையை விட மேயருக்கு அதிகமான மரியாதை கிடைக்கிது. அது காரணம் அவர் பெண்மணி என்ற காரணத்தினால்தான். ஏன் அப்படின்னா, இதுதான் தமிழ்நாடு, இதுதான் திராவிடம் என்பதை நாம் நிரூபித்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு பெண் அந்த மேடையில் வந்து உட்காந்துட்டாலே போதும், அடேங்கப்பா, ஒரு கம்பீரத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பூரிப்போடு பார்க்குறோம். என் பாட்டம் உழைச்ச உழைப்பு வீணாகலை, அங்கே உட்காந்துன்னு இருக்குடா ஒன்றுன்னு காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ ஒரு பெண்மணிக்கே இப்படி பார்க்குறோம்னா, ஊர் முழுக்க பெண்களும் எல்லா இடத்துலையும் பெண்கள் ஆளுமையாய் நிற்கின்ற பொழுது என் பாட்டை ஒன்றும் பண்ண முடியாது. தவிர கடபாரெல்லாம் ஒன்றும் கிடையாது, குண்டூசி மாதிரி தூக்கி அப்படி கடாசிட்டு படா தம்பி அப்படின்வாருன்றதுக்கு நல்லா தெரிகிற அளவுக்கு அவர் நிற்கிறார், உயர்ந்து நிற்கிறார். 100 அடிகள் அல்ல 200 அடிகள் என்று உயர்ந்து நிற்கக்கூடியவராக தந்தை பெரியார் நின்று கொண்டு இருக்கிறார். என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த போர்க்களம் கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டிய காலகட்டமாக மாறி இருக்கு. முன்னெல்லாம் எப்படின்னா, நம்ம எதிரி யாருன்னு நேருக்கு நேர் தெரிஞ்சே எதிரிகளே போராடிட்டு இருந்தோம். வடநாட்டை பொறுத்தவரையில் நம்ம இந்தியாவினுடைய அரசியலை இரண்டாகத்தான் பிரிக்கிறாங்க, வட இந்திய தென்னிந்தியான்னு. இந்த வட இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு கூட்டம் தொடர்ந்து நடத்துகிற போர்க்களம் இந்துக்கள் முஸ்லீம்கள், இந்த போர்க்களம் தான். தென்னிந்தியாவை பொறுத்தவரையில், குறிப்பாக திராவிட மண்ணை பொறுத்தவரையில் அது திராவிட ஆரிய போர், இந்த 2 தான். இது வெளிப்படையாக தெரிஞ்சு நம்ம இவ்வளோ காலம் போராடி இருக்கோம், அந்த போராட்டத்தில் வென்றும் இருக்கிறோம், எந்த இடத்துலையும் சமரசம் இல்லாமல் வென்று இருக்கிறார் தந்தை பெரியார் வழியில் பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள். மிகப்பெரிய போர்க்களத்தை, நீண்ட நெடிய போர்க்களத்தை முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்பது வரலாறு. எத்தனை சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமரசம் இல்லாமல் எதிர்கொண்டவர் முத்தமிழஞ்ச கலைஞர் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இவர்களுக்கெல்லாம் கடந்து இப்போ 2021 முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று பொறுப்பேற்ற பிறகு, இவரெல்லாம் முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. பெருங்கூட்டம் கிடையாது, ஒரு சில்லறை கூட்டம். அந்த சில்லறை கூட்டம் மட்டும் சொல்லிச்சு, ஏன்னா அதுக்கு ஜாதகம் மட்டும் தான் பார்க்க தெரியும், மக்களை பற்றி தெரியாது. ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பேசிகிட்டு இருந்தது.
அது ஒரு என்எஸ்எஸ், அது என்சிசியில் கூட எதுக்கும் வர முடியாத தகுதி இல்லாத கூட்டம். அது வார்டு கவுன்சிலர் கூட ஆவாங்களான்னு தெரியாது. ஆனால் வாய்க்கடியே பேசிகிட்ருக்கு. அவங்க முதலமைச்சர் பார்த்து சொன்னாங்க, நான் உள்ளபடியே சொல்கிறேன், இந்த ஆட்சியே தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெரியார் கண்ட கனவான பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க வேண்டும் என்பதும், அதே போல பெண்களை அரசியல் பொறுப்பில் அமர வைக்க வேண்டும் என்பதையும், பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற இடஒதுக்கீட்டை வழங்குவது என்பதும், அனைவரும் சமம், அனைவரும் சமத்துவமாய் வாழ வேண்டும் என்பதற்காக பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்று கண்டவர் உத்தரமடைஞ்ச கலைஞர் அவர்கள். ஆனால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாச்சு, இதுக்கு மேலே இவருக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தவங்கெல்லாம் உண்டு. ஆனால் எந்த சில்லறை ஒன்று சொல்லிச்சோ அந்த சில்லறையே சொல்லிச்சு, தி ஸ்டாலின் இஸ் வெரி டேஞ்சரஸ் தேன் கருணாநிதினு சொல்லி பேசிட்டான்னா அது காரணம் உண்டு. இவரை பற்றி பார்க்காமே இருந்துட்டாங்க. அண்ணா அவர்கள் சொன்னதை கடந்து, பெரியார் கலைஞர் அவர்கள் செய்ததை கடந்து 52 வருஷம் ஆகுது அவர் இறந்து, தந்தை பெரியாரோட மறைவுக்கு. ஆனால் பெரியாரோட பிறந்த நாளை இனி யாராக இருந்தாலும், நான் இல்லை, கவர்மெண்ட்டில் இருக்கிற வேலை செய்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, எழுந்து நின்று சமூக நீதி உறுதிமொழின்னு எடுத்துக்கிட்டான்னு சொல்லி சமூக நீதி நாள்னு ஒரு சட்டமாகவே ஆக்கி வச்சிருக்கிறார்னா, பெரியாரனுடைய பேரனாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார். அவங்கெல்லாம் சந்தித்த எதிரிகள் நேருக்கு நேராக நம் கண்ணெதிரிலே தெரிந்த எதிரிகள் எப்பொழுது கண்ணுக்கு தெரிந்தாலும் கூட மக்கள் தெரிந்து கொள்ளாத அளவில் மறைமுகமாக ஆரிய கூட்டம் ஒரு பக்கம் போரிடுகிறது என்று சொன்னால், இன்னொரு பக்கம் ஆரியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே ஆரியத்தை கடபாரையாக கையில் எடுத்து வந்து போராடுகிறவர்களும், ஆரியத்தை பற்றி பேசவே மாட்டேன் என்று இருக்கிற பயந்தாங்கோலிகளும் இன்றைக்கி நம்ம பக்கம் வந்து எதிர்த்து நின்று போராட்டத்துக்கு வருது. ஏன் தம்பி சிரிக்கிறீங்க? பயந்தாங்கோலின்னு சொன்னோன்னா யாருன்னு தெரியுதா? பயந்தாங்கோலின்னா ஓடுறவங்கள சொல்லுவாங்க இல்லையா, பயந்து ஓடுறவங்கள அதானே? அதான் இல்லை, கேட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கருப்பு சட்டக்காரருக்கு புரியாமல் கூட இருக்குமாண்ணா? ஆமாம். அப்போ இவங்க அத்தனை பேருமே எதிர்கொள்ள வேண்டிய பெரும் போராட்டத்தை, போர்க்களத்தை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்கொள்ள இருக்கிறார். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு தெரியும். பல லட்சம் பேர் கொண்டிருக்கக்கூடிய மாநாட்டில் தலைவர் உரையாற்றுவதும், இளந்தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உரையாற்றி வலிமையோடு சனாதனத்தை எதிர்த்து போராடுகிற பெரியாரின் பேரனாய், இனி வருகிற காலத்தில் தமிழ்நாடோடு நின்றுவிடப் போவதில்லை இந்த போர்க்களம், இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வேன் என்று இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் என்ற அந்த இளந்தலைவருக்கு கரத்தை தந்து வலிமை செய்யக்கூடிய இளந்தலைமுறைக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், இந்த போர்க்களத்தில் எல்லோரும் போர் வீரர்களாய் முன்னே வந்து நிற்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னை சுற்றி உள்ளோரோடு பேசிட வேண்டும். திராவிடம் என்ன சாதித்தது என்பதை நாம் குறித்து விவாதிக்க வேண்டும். திராவிடம் என்பதோ பெரியார் என்பவரோ இல்லை என்று சொல்லியிருந்தால், பெரியார் என்பவர் பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லோரும் இன்னும் சூத்திரர்களாய், அடிமைகளாய், தெருவோரத்தில் கிடப்பவர்களாய், உரிமையற்றவர்களாய் என்று வாழ்ந்திருக்க வேண்டிய அவல நிலையை பற்றி இந்த தலைமுறைக்கு எடுத்துரைக்க வேண்டும். எல்லாம் கிடைத்து விட்டது என்ற நிலையில் இனி திராவிடம் என்ன, திராவிடத்திற்கும் இங்கே என்ன வேலை என்று கேட்பவர்களை பற்றி புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து, இந்த அரங்கத்தை விட்டு வெளியே செல்கிற பொழுது வருகிற 2026 நடைபெற இருக்கக்கூடிய அந்த திராவிட ஆரிய போரில் திராவிடம் வென்றே தீர வேண்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை நிரூபிக்க வேண்டிய தேர்தல் இது. தமிழ்நாடு எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் தலை குனியாது, அதை தலை குனியிட மாட்டேன் என்பதை நாம் எல்லோரும் உறுதிமொழிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைய வேண்டும். அதற்கான பெரும் ஆயுதத்தை தான் நம்முடைய அண்ணன் வாலாசா வல்லவன் அவர்கள் நமக்காக பட்டறையில் பல பெரும் போர்களை சந்தித்தவர்கள், போர்க்கருவிகளை செய்து போர் வீரர்களுக்கு வழங்கியவர்கள், போர் வீரர்களை தயார் செய்கிற பயிற்சியை வழங்கியவர்கள் எல்லாம் எழுதி தந்திருக்கக்கூடிய
ஒட்டுமொத்தமான ஆயுத கிடங்கை தருகிறார். அந்த ஆயுத கிடங்கை சிந்தனையாளனாக தருகிறார். சிந்திப்போம், செயல்படுவோம், வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம்.